பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஒரு சின்ன வேத பகுதி மூலமாக நான் உங்களோடு கூட பைபிள் வசனங்களை ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி அநேக நேரத்தில் இப்பொழுது இந்த உலகத்தில் நான் தனியாக இருக்கிறேன். ஆனால் என்னை சூழ இருந்த கூட்டமெல்லாம் என்னை விட்டு தனியாக விட்டது. நான் இந்த நாட்களிலே போகிற பாதையில் என்னுடைய பாதைகளிலே தனிமையாய் ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஆண்டவராகிய கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதானா, அவர் ஒவ்வொரு பாதைகளையும் ருசித்து பார்த்த தேவன். பாவம் மாத்திரம், அந்த பாவத்தின் காரியங்கள் அவரிடத்தில் இல்லவே தவிர மற்ற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கடந்து போனவர். நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் சோதிக்கப்பட்டும் அவர் ஒரு குற்றமும் இல்லாத தேவனாய் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நம்முடைய சூழ்நிலையை குறித்து நம்மை பரிசிக்கிற தேவன் கிடையாது. இந்த உலகம் பாருங்கள், சில சூழ்நிலைகள் உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாது. அது அநேக நேரத்தில் பரிசிக்கும். நாம் போகிற பாதைகளுடைய ஆழங்களை யாருக்குமே விவரித்து சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் ஆரம்ப காலத்து விசுவாச பிள்ளைகளாய் இருப்பீங்களானா, இப்போ தான் கர்த்தருக்குள்ளே வந்திருப்பீங்களானா, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய பாரங்களை யாரிடத்திலேயாவது பகிர்ந்து கொண்டால் எனக்கு ஒரு வழி பிறக்கும்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளாக நாம் ஆழமாய் கடந்து போக போக நமக்கு ஒன்று நல்லா தெரியும். நாம் எதை நாம் சொல்ல நினைக்கிறோமோ, நமக்குரியவர்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறோமோ, அந்த ஆழங்கள் அவர்களுக்கு புரிகிறதே கிடையாது. அந்த பாதையில் பாஸ் பண்ணி போகிறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய பெயின் தெரியும். ஆனால் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. அவரவருக்கு ஒரு விசேஷித்த பாதை ஒன்று உண்டு. தனித்தனியாய் நாம் நடந்து கொண்டிருக்கிற பாதை. சில நேரம் நாம் அறியாமையினால் அந்த பாதையில் போயிருக்கலாம். நம் பாவங்களின் நிமித்தம் அந்த பாதையில் தள்ளப்பட்டு இருக்கலாம். நாமவே விரும்பி எடுக்கிற முடிவுகள் நிமித்தம் அந்த பாதைகள் நம்ம கடந்து போயிருக்கலாம். தேவனை அனுமதிக்கிற சில பாதைகளும் உண்டு. யோபுவுக்கு அனுமதித்தது போல, அப்ரஹாமுக்கு அனுமதித்தது போல நமக்கு கூட சில நேரங்களில் சில பாதைகளை அனுமதிப்பார். அப்போ அந்த பாதைகளிலே போகும்போது தேவனுக்குள் நாம் உடைக்கப்படுகிறோம். சில நேரம் நசுக்கப்படுகிறோம். வாழ்க்கையை வெறுத்து விடுகிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வராதா என்று கூட நாம் தத்தளிக்கிறோம். ஏன்னா நாம் தனித்து விடப்பட்டது போல நாம் உணர்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நான் தனித்தில்லை. என்னுடைய சீஷர்கள் எல்லாரும் இன்றைக்கி நான் சத்தியத்தை சொன்னால் அதை புரிந்து கொண்டு அவங்க விசுவாசிக்கிறாங்க. நான் தேவனிடத்திலேருந்து புறப்பட்டு வந்தேன் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிற அவர்களை பிதாவாகிய தேவன் சிநேகிக்கிறார். என் நேசகுமாரன்னு நம்புகிறாங்களேன்னு ரொம்ப அனுபவிக்கிறார். அப்போ அங்கேருந்து புறப்பட்டு வந்த நான் அதே இடத்துக்கு நான் திரும்பி போகிறேன் அப்படி சொல்லும்போது சீஷர்களுக்கு அப்போ கூட அதனுடைய ஆழம் புரியலை. இல்லை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ நீர் வெளிப்படையாய் பேசுகிறீர், எல்லாம் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டும் என்பது இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் தேவனிடத்தில் தான் வந்தீங்க, அங்கேருந்து இறங்கி வந்திருக்கீங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் நம்புறீங்க சரி, ஆனால் பிதாவின் இடத்துலேருந்து வந்த நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற போகிற காலங்களிலே நேரத்திலே நீங்கள் யாரும் என்னோடு கூட இருக்க மாட்டீங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, மந்தையை சிதறடிப்பேன், மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும். அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகிற சம்பவங்கள் இருக்கிறபடினால் நீங்கள் யாருமே என்னோடு கூட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க யூதாஸ் வந்தபோது அவர்கள் பிடித்து கொண்டு போகிற வேளையில் பார்த்தீங்கன்னா யாருமே அவரோடு கூட இல்லை. எல்லாரும் சிதறுண்டவர்களாய் அவர்கள் ஆண்டவராக இயேசுவை விட்டு விலகி ஓடினார்கள்னு சொல்லி பார்க்குறோம். பேதுரு கூட என்ன செய்கிறான், தூரத்திலேயே ஆண்டவரை பார்த்துக்கிட்டே கண்ணை வைத்து இவர் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே தூரத்திலே பின் சென்றார். அப்படி தான் நம்ம பார்க்குறோம்.
ஆண்டவருடைய வார்த்தைப்படி நம்ம பார்க்கும்போது, நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போயிடுவீங்க, என்னை தனியே விட்டுவிடும் காலம் ஒன்று வரும். அது இப்போ வந்துடுச்சு. நான் பாவிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஆனால் கூட நீங்களாம் போயிட்டீங்கன்னா நான் தனியாக இருக்க மாட்டேன். என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு என்கிட்ட சமாதானம் உண்டாகணுன்றதுக்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன். என்னோடு பிதா எப்படி கூட இருக்கிறாரோ உங்களோடையும் கூட நாங்கள் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களோடு கூட இருப்பேன். இப்போ இதை உங்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நடக்கிறத சொல்லாமல் இவ்வளவு காலங்கள் தன்னோடு நடந்த ஆண்டவர் போயிட்டாரே நீங்கள் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன், உங்களோட ஷேர் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஒருவேளை நாம் போகிற பாதைகளிலே நம்ம காத்திருக்கிற காலங்களுக்கு தக்கதாக ஒருவேளை விரக்தி வரலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய உங்களுடைய விஷயத்திலே நான் நீடிய பொறுமையுள்ளவனாய் இருந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை நான் கொடுக்காமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்கிறார். அநீதியுள்ள நியாயாதிபதி கூட இந்த ஏழை விதவிக்கு ஓயாமல் தொந்தரவு பண்ணுறார். டெய்லி வந்துடுறா, சொன்னதையே சொல்கிறா. நான் எவ்வளவு கடின முகமாக இருந்தாலும் என்னை விட்டு வேறு இடத்துக்கு போகவே மாட்டேங்கிறான். ஏன்னா அவளுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த ஒரு நியாயாதிபதி தான், இவன் எனக்கு நியாயம் செய்வான் என்று சொல்லி தினம் 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 அலட்டிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் அவன் தீர்மானிக்கிறான், இனிமேல் இவன் வந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவளுடைய முகத்தை பார்த்தா பாவமாக தான் இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக என்னுடைய ஸ்வாவம் அப்படி கிடையாது. ஏழைக்கு இறங்குற ஸ்வாவம் கிடையாது, ஒரு விதவைக்கு வந்து கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவுகிற ஸ்வாவம்லாம் கிடையாது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிற ஸ்வாவமெல்லாம் கிடையாது. எனக்கு அதை பற்றி நான் வந்து ரொம்ப யோசிக்கிறவனே கிடையாது. ஆனாலும் அவன் என்கிட்ட வந்து தினம் தினம் அவன் முகத்தை பார்க்கவும் வார்த்தையை கேட்கவும் எனக்கு விருப்பமே இல்லை. இன்றைக்கி நான் நியாயம் செய்து விடுகிறேன்னு சொல்லி அவன் நியாயம் செய்தானா. ஆண்டவர் சொல்கிறேன், இந்த அநியாயம் உள்ளவன், அநீதி உள்ளவனுக்கு இந்த இருதயம் இருந்தா நான் நீதியுள்ள தேவன் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு கேட்குறார். இப்போ இந்த நாளில் கூட நாம் இருதயத்தில் திடனடைய வேண்டும். கடைசி காலம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. மனுஷகுமாரன் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ அந்த விசுவாசம் நம்ம விட்டு எடுபடாதபடி அவருடைய வார்த்தைகளை அப்படியே பிடித்து கொள்ள வேண்டும். உலகத்தின் முடிவு பறையந்தோம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். அந்த தேவனை நாம் பற்றி கொள்ளுவோம். அபிரகாமெல்லாம் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்து விசுவாச பிள்ளைகள், இப்படி சொன்னீரே நான் எனக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னீரே, எல்லாமே இப்படி அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை அதை முன் வச்சு தான் அவங்க வந்து கர்த்தரிடத்தில் அவங்க ஜெபமே பண்ணினாங்க. இப்போ கூட நீங்கள் உங்களுக்கு தேவன் என்னெல்லாம் வார்த்தை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை எல்லாருக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்குறதுக்கு அப்படி ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலைமை காணப்படாமல் இருக்கலாம். உங்கள் கையில் இருக்குல்ல பைபிள், அதை எடுத்து வேதத்தை எடுத்து அதிகாலையில் நீங்கள் அதை எடுத்து வாசிங்க. எப்பெல்லாம் இருதயம் குழம்பி போகுது, எப்பெல்லாம் சத்துருக்களுடைய போராட்டங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பேர்டன் கொடுக்குதோ அப்போல்லாம் எடுத்து வேத புத்தகத்தை வாசிங்க. இப்போ ரொம்ப நல்லா ஈஸியாக நம்ம கையில் பாருங்கள் மொபைல் இருக்குது, அதில் கூட டவுன்லோட் பண்ணிங்கன்னா, பைபிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது. நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது அதுலேயே. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக புரியக்கூடிய லாங்குவேஜஸ் இருக்குது. அப்போ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் படித்து பாருங்கள். என் இருதயம் தொய்யும் போது என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன், அவர் எனக்கு எட்டாத உயரமான இடத்திலே அவர் என்னை கொண்டு போய் வைத்தார்னு வேதம் சொல்லுது. எப்போ உங்கள் இருதயம் தொய்ந்து போகுது, தனிமையை உணருகிறீங்க, நம்பினவர்களெல்லாம் உங்களை விட்டு கைவிட்டு போன நிலைமையை உணருகிறீங்களோ, அதில் அப்படியே சோர்ந்து அங்கே போய் இடிந்து உட்கார்ந்து விடாதபடி உலகத்தின் முடிவு பறிந்த நாமும் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. ஆண்டவர், இப்போ நீங்கள் இருக்கிறத உறுதிப்படுத்துங்க, என்னை விடுவீங்க.
அவளை பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை நோக்கி கதறும்போது அவளை கூக்குரலை கேட்டு அவளை தனிமை உணர்வை மாற்றி சேனைகளின் கர்த்தர் கூட இருந்து அவளை தேவைகளை சந்தித்து அவளை விடுவிப்பீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக. அணைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.